கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக இரட்சகரும் மீட்பரும் என் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. அநாதி தேவன் தாமே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு இந்த அடிமையை தெரிந்து கொண்டமைக்காக அவருக்கு எண்ணிலடங்கா ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த அடிமைக்கு தேவன் தாமே அநேக நன்மைகளை செய்து இந்த நாளில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வைத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ நல்ல அந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையில் கூட அடியனுக்கு கூட அநேக நன்மைகளை செய்து உம்முடைய சமூகத்தில் அழைத்து அநேகருக்கு தேவன் தாமே இதை பகிர்ந்து கொள்ள இந்த அடியனை தெரிந்து கொண்டமைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் செய்த நன்மைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்கள் நாம மகிமைக்காக அப்பா இந்த சாட்சியை நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பக்தி விருத்தி உண்டாகவும் ஆண்டவரே இரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்கள் உண்டாகவும் அவர் வாழ்க்கையில் நீர் கிரியை செய்யும்படியாக உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கிரைஸ்ட் காலிங் டிவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த சேனலை கொண்டு அநேகரை கர்த்தர் அப்பா உங்கள் நாம மகிமைக்காக நீர் தெரிந்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். இது போதாத ஆண்டவரே, இன்னுமாக ஆகாயத்தில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை போல இந்த சேனலை இன்னும் ஆசீர்வதித்து அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதற்காக பிரயாசப்பட்டு அப்பா உழைத்து கொண்டு இருக்கிற பிரதர் தானியல் ஐயாவிற்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னது போல இன்னும் ஆண்டவரே பயங்கரமான காரியங்களை இந்த சகோதரை கொண்டு நீ செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த சேனலில் என்னை அறிமுகப்படுத்தின சகோதரர் ஆரோன் ராஜசேகர் அவருக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், இன்னும் இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்ன தேவன் அப்படியாக பெரிய காரியங்களை அவர் ஊழியத்திலும் குடும்பத்திலும் அப்பா நீர் செய்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்படி செய்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். அடியனை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து கொள்ளும். நான் ஒன்றுமில்லப்பா. அப்பா, நான் மரித்தவன், நீர் என்னை உயிரோடு எழுப்பியிருக்கிறீர். நீரே கிரேசி, நான் சிறுகட்டும், நீர் பெருக வேண்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சிறு பாடலோடு கூட நாம் ஆரம்பிப்போம். உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், என் ஏசையா உம்மை மறவே நான். என் தாழ்மையில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவே நான், என் ஏசையா உம்மை மறவே நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா, கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், என் ஏசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவே நான். என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள், என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள், 1000 10,000 அதற்கு மேலையா, 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், என் ஏசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவே நான், என் ஏசையா உம்மை மறவே நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சேகர். நாங்கள் இந்த புதுத்தெரு, அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விமான நிலையம் அருகில் உள்ள புதுத்தெருவில் வசித்து வருகிறோம். எனக்கு 2 அக்கா இருக்காங்க, ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. என்னோட சேர்த்து 5 பேர். 4 பேரும் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஒரு சிறு ஊழியங்களை செய்துக்கிட்டு வராங்க. நாங்கள் இப்படியாக
இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆர்சி, அதாவது ரோமன் கேத்தலிக் குடும்பத்தை நாங்கள் சேர்ந்தவங்க. ரோமன் கேத்தலிக் குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் நாங்கள் தேவனை அறியாதபடி வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா பேர் விஎஸ் ஞானன்னு கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் சொல்லணும். அவர் ஒரு அரசியல் செல்வாக்கானவர். இன்றைக்கு வரைக்கும் விஎஸ் ஞானன்னு கேட்டால் தெரியும். எங்கள் அம்மா பேர் சண்முகவல்லி. எங்கள் அக்கா 2 பேர் இருக்கிறாங்க, தமிழரசி, ரெகுலின். ஒரு தம்பி இருக்கார், அவர் பேர் ராஜா. என் தங்கச்சி பேர் அற்புதமேரின்ட்டு. அவங்க எல்லோரும் இன்றைக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்படியாக அந்த பகுதியில் வாழ்ந்தாலும் நாங்கள் ஒரு ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க. வருஷத்தில் ஒரு நாள் நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தோம். எப்படின்னா கிறிஸ்மஸ் அல்லது நியூ இயர் அது மாதிரி தான் போவோம். ஏன் கிறிஸ்மஸ் நியூ இயர்னால் போவோம்னாக்கா, எங்களுக்கு அப்படியே ஆண்டவரை பற்றி தெரியாது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எங்கள் அப்பாவை சுத்தமாக அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. எங்கள் அம்மா எப்போனாச்சும் போவாங்க. அதாவது ஏதோ ஒரு கல்யாணம் இது மாதிரி காரியங்கள் இருந்தால் தான் அந்த கிறிஸ்தவ கோயிலுக்கு போவாங்க. நாங்கள் அந்த வருடத்தில் போனால் போவோம், போவாட்டி போக மாட்டோம். ஏன்னு சொன்னாக்கா, எங்கள் அம்மாவும் அப்பாவும் கலப்பு திருமணம் செய்து கொண்டவங்க. அவங்க கலப்பு திருமணம் செய்து கொண்டதுனால 2 சாமி எங்கள் வீட்டில் இருக்கும். அதாவது கிறிஸ்தவ சாமிகள், அதாவது அந்தோனியார், சூசையப்பர், செபஸ்தியார், மாதா, இப்படி போட்டோகிராஃப்ஸ் தான் இருக்குமோ வச்சு அதை வழிபட மாட்டாங்க. அம்மா இந்துவாக இருந்ததுனால அதிகமான இந்து வழிபாட்டில் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அவங்க எப்படி மதம் மாறி திருமணம் செய்து கொண்டார்கள்னு சொன்னால், அந்த காலத்தில், அதாவது இப்பொழுது இருக்கிற தலைமுறைகளுக்கும் எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கும் நான் சொல்கிறது நல்லா புரியும். நாங்கள் யாருன்னு தெரியும், எங்கள் தாத்தா பாட்டி யாருன்னு தெரியும், எங்கள் வீடு எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்போதும் அதே மாதிரி தான் இருக்குது. எங்கள் தாத்தா அந்த காலத்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யவானாய், வசதி வாய்ந்தவராய், வீடு, தோட்டங்கள், நிலங்கள், கடைகள் இது மாதிரி வைத்து நல்ல செழிப்பாக வாழ்ந்து வந்தார். யார்? எங்கள் அப்பாவோட அப்பா. அவர் அந்த நாட்களில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களுக்கென்று நாட்டாமையாக அவர் வாழ்ந்தவர். அதே பலத்தோடு தான் எங்கள் அம்மாவோட அப்பாவும் இந்து சமுதாயத்தை சார்ந்தவங்க. அவங்களும் நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல நிலங்கள், தோட்டங்கள், வீடுகள், நல்ல வசதி. இதை யார் வேணால் இப்போ வேணால் அந்த தெருவில் தெரியும். இன்னும் அங்கே எங்கள் தாத்தா பாட்டி கூட வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா கூட வாழ்ந்தவங்க இருக்காங்க. இங்கே நம்ம திருச்சி விமான நிலையம் அருகில் உள்ள புதுத்தெருவில் தான். அதுபோல் எங்கள் அம்மாவோட அப்பாவும் இந்து சமுதாயத்தில் அந்த நாட்களில் இந்து நாட்டாமையாக வாழ்ந்திருக்கார். 2 பேரும் ஒரே டைமில், இவர் கிறிஸ்தவருக்கு நாட்டாமை, அவர் இந்துக்கு நாட்டாமையாக இருந்தவர் சமயத்தில் தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் விரும்பி இருக்காங்க. இது அவங்க எதிர்த்துருக்குறாங்க. இது அதாவது குடும்பத்தில் இருந்து எதிர்த்துருக்காங்க. அவங்க சமுதாயம் வேறு, நம்ம சமுதாயம் வேறு, இது வேண்டான்னு அவங்க வெறுக்கும்போது இவங்க அதையும் மீறி இன்னும் அதிகமாக அவங்க விரும்பினதுனால ஊர் கட்டுப்பாட்டுன்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி 2 பேர்த்தையும் அந்த மரத்தில் கட்டி வச்சு, அந்த பஞ்சாயத்து என்னும் மரத்தில் கட்டி வச்சு அவளை அடிச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த எதிர்ப்பை மீறி ஊரை விட்டு விரும்பி போயிட்டாங்க. போனவங்க சில மாதங்கள் அவங்க உறவினர் வீட்டில் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு பிழைப்பும் இல்லை. ஆனால் அவங்க வேலை செஞ்சதே இல்லை. அவங்க இங்கேருந்து வெளியில் திருமணம் ஆகிட்டு போகிற வரைக்கும் அவங்கள எந்த வேலையும் செஞ்சதில்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ செழிப்பாக வாழ்ந்தவங்க. சில மாதங்கள் அவங்க உறவினர் வீட்டில் வாழ்ந்துட்டு பிழைக்க வழி இல்லாதபடி மறுபடியும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. வந்ததில் 2 பெற்றோர்களும் அவங்கள சேர்க்கவில்லை. ஏன் சேர்க்கலைன்னா எதிர்ப்பு, அதாவது மதம் மாறி திருமணம் செய்து கொண்டாங்கன்னு 2 வீட்லேயும் அதிகமான எதிர்ப்பு காணப்பட்டது. அதிகமாக எதிர்ப்பு காணப்பட்டதுனால இவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அம்மாவோட அப்பா வீட்டில் கொஞ்சம் மறைமுக சப்போர்ட் இருந்தது. அப்பாவோட அப்பா வீட்டில் சுத்தமாக சப்போர்ட் இல்லை. இவங்க அதே பகுதியில் ஒரு 2-3 வீதிகள் தள்ளி ஒரு சின்ன குடிசை வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அம்மா ஒரு கர்ப்பம் தரித்தாங்க. சில மாதங்கள் சென்று ஒரு கர்ப்பம் தரித்தாங்க. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அது அப்பாவோட அப்பா வீட்டில் ரொம்ப அதிகமான எதிர்ப்பாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே மதம் மாறி திருமணம் செய்து கொண்டாங்க, இப்போ பெண் பிள்ளை பிறந்துருச்சு, நம்மளுடைய சொத்தெல்லாம் அழிக்க போகிறாங்க அப்படின்ட்டு இன்னும் அதிகமான எதிர்ப்பு தான் அவங்க வாழ்க்கையில் உண்டானது. அப்புறம் சில மாதங்கள் கழித்து இன்னும் ஒரு கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. அதுவும் பெண் பிள்ளை ஆனதுனால இன்னும் அதிகமான வெறுப்பு அப்பாவோட அப்பா வீட்டில். ஏன்னா நமக்கு அவமானமாக இருக்குது, பெண் பிள்ளையாக பெற்று போடுறா,
சொத்தெல்லாம் அழிஞ்சிருன்னு சொல்லி இன்னும் அதிகமான எதிர்ப்பு உண்டானது. அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி அம்மா ரொம்ப கஷ்டத்தோடு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். ஏன் இன்றைக்கி நான் பேசுகிறேன், நேற்று கூட ஒருத்தங்க என்னோட பேசுனாங்க, உங்கள் அம்மா இப்படிலாம் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கப்பா, உங்கள் அம்மாவை பார்த்துங்கப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. அது முடிஞ்சு அப்புறம் சில மாதங்கள் கழித்து இன்னொரு கற்பம் தரிச்சிருக்கிறாங்க. அவங்க கற்பம் உண்டாயிருக்குது. அப்போ அப்பாவோட அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஏற்கனவே 2 பொட்டை பிள்ளை பெற்று போயிட்டா, நம்ம சொத்தெல்லாம் அழிய போகுது, இதுவும் பொம்பளை பிள்ளையாக போயிடும், நமக்கு அதிக அவமானம் வந்துடும், சொத்தெல்லாம் அழிச்சிடுவாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சில தின்பண்டங்களை வாங்கி அந்த தின்பண்டங்களில் சில விஷத்தை கலந்து அந்த அந்த தின்பண்டங்களோடு கருவை அழிக்கக்கூடிய தின்பண்டங்களையும் கொடுத்து அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதையும் அம்மா வாங்கி சாப்பிட்டாங்க தெரியாமல். சாப்பிட்டோன்னே அவங்க நினச்சிருக்காங்க அந்த கருவை அழிஞ்சிருன்ட்டு. ஆனால் தேவன் நினச்சாரு அந்த கருவை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன். அதாவது அந்த கருவை தாயின் கருவில் வைக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த குழந்தைய அந்த கருவை தேவன் தெரிந்து கொண்டார். அதனால தான் அவங்களால அழிக்க முடியல. அது யாருன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மத்தியில் பேசி கொண்டு இருக்கிற அடியேன் தான். அன்றைக்கு அவங்கள அழிக்க நினச்சாங்க, ஆனால் அவங்களால அழிக்க முடியல. அருமையான சகோதரர் ஆரோன் பாலா அவர்கள் கூட தன்னுடைய பாடல் வரிகளில் சொல்லியிருப்பார், அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறையின்றி பிறக்க செய்தீர், பத்திரமா என்னை சுமந்தீரே, தாயின் கருவிலே பத்திரமா என்னை சுமந்தீரேன்னு சொல்லி. அதுதாங்க அந்த கருவில் கலைக்கணும்னு என்னை நினச்சாங்க, ஆனால் அவர் நினச்சார் கலையக்கூடாதுன்ட்டு. அழிக்கணும்னு நினச்சாங்க, அவர் நினச்சார் அழியக்கூடாதுன்னு நினச்சிட்டு. சரி, இந்த விஷத்தெல்லாம் சாப்பிட்டு ஏதாவது உடலில் குறைங்க வந்திருக்கலாம் பிறக்கக்குள்ளே, ஆனால் அந்த குறை இல்லாதபடிக்கு தேவன் நல்லபடியாக பிறக்க வச்சார். தாயின் கருவிலே என்னை ஒழித்து மறைத்து என்னை பத்திரமா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்படியாக அந்த வாழ்க்கை போய்கொண்டு இருக்கும்போது தான் சில மாதங்கள் சென்று எங்கள் அப்பாவோட அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும் அவங்க அப்பா வீட்டுக்கு போவார் வருவார். ஆனால் எங்கள் அம்மாவை சுத்தமாக சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப எதிர்ப்பு. எங்கள் அப்பா போவார் வருவார், அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தார். ஒரு சில சமயத்தில் அப்படியே செட்டில் ஆகிட்டார். எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டார். எப்போனாச்சும் வருவாராம், எப்போனாச்சும் போவாராம். காசு பணம் ஏதாவது சாப்பாடு கேட்டால் எப்பயுமே தரமாட்டான். அதுபோல தான் அவர் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கக்குள்ளே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த நாட்களில் வாழ்ந்தோம். ஏன், எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு மாற்று வஸ்திரம் கூட அதில் இல்லாதபடிக்கு என் உறவினர்கள் ஏதாவது பழைய மாற்று வஸ்திரம் கொடுக்கும்போது அதை வாங்கி நான் சந்தோஷமாக போட்ட நாட்கள் உண்டு. நல்ல உணவு இருக்காது. அம்மாவோட அப்பாவெல்லாம் பக்கத்தில் இருக்கும், அவங்க மறிச்சிட்டாங்க. கூட அம்மாவோட கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அம்மா ஏதாவது உணவு வாங்கிட்டு வா சொல்லுவாங்க. நாங்கள் ஏதாவது போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம்னா அம்மா கேட்டாங்கன்னு சாப்பாடு வாங்கிட்டு வருவோம். அதை எங்களுக்கு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அதை சாப்பிட்ட நாட்கள் உண்டுங்க. இப்படி தாங்க எங்கள் அப்பா எதுவுமே கண்டுக்க மாட்டார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த சொத்துக்களெல்லாம் அழிக்க ஆரம்பித்தார். எல்லா சொத்தும் அழிக்கப்பட்டது. அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். அந்த நாட்களில் நிறைய போதை பழக்கம், சீட்டு விளையாடுறது. அவர் கூட 4 பேர் எப்பயும் இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் கூடங்க அவர் ராஜா மாதிரி தாங்க. இன்றைக்கி கூட அந்த எலெக்ஷன் டைம்லலாம் தலைவர்ன்ட்டு அவர் கூட ஒரு 4 பேர் சுற்றிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அப்படி தாங்க இருந்தோம் நாங்கள். அந்த நாட்களில் எங்கள் அப்பா எல்லாவற்றையும் இழந்துட்டார். எங்களுக்கு ஒரு நல்ல உணவோ நல்ல உடையோ தங்க வீடோ இல்லாதபடிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது தேவன் அறியாதுக்கு முன்னாடி. தேவன் அறிஞ்சோன்னா நாங்கள் எப்படி இருக்கோன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படியாக நாங்கள் இருந்தோம். தேவன் என்னை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டும் தேவனை அறியாதபடிக்கு தூரமாக போய்கிட்டு இருந்தோம். ஏன்னா தேவனே தெரியாது. எங்கள் வீட்டில் 2 சாமி கும்பிட்டதுனால எங்களுக்கு அதிகமாக கிறிஸ்துவை பற்றி தெரியாது. அம்மா இந்துவில் இருந்தவங்கனால அதிகமாக இந்துவை பற்றி தான் எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எங்கள் ஊரில் திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த திருவிழா கொண்டாடும்போது ஊரே சேர்ந்துக்குங்க. திருவிழாவில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் திருவிழாவில். அது இல்லாமல் பக்கத்து கிராமத்துலேருந்து வருவாங்க,
பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் பெரிய சாமி, இதுக்கு தான் வல்லமை இருக்குன்ட்டு இதில் இன்னும் அதிகமாக செயல்பட்டோம். அந்த சாமி என்ன தெரியுமா செய்வார்? அருவாமலை ஏறி குறி சொல்லுவார், நெருப்பில் இறங்குவார், வீதி வீதியாக வந்து வீடுகள் தோறும் குறி சொல்லுவார். அப்போ அது நான் அந்த குறி சொல்கிறப்பெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப முக்கியமாக கேட்குவேன், எங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க கொள்கிறாங்க அப்படின்ட்டு. அதுபோல் அந்த சாமிக்கு தான் வல்லமை உண்டு, அதுதான் பெரிய சாமின்னு சொல்லி என் வாழ்க்கையில் அப்படியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேங்க. கிறிஸ்துவை பற்றி எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சால் நாங்கள் வாழ்ந்திருப்போம். இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க கட்டத்தில் தான் நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் நான் படித்து கொண்டு வருகிறேன். நான் என் கிறிஸ்தவ பள்ளியில் படிக்கிறேன்னா நீங்கள் பெருசாக நினச்சிக்காங்க பெரிய படிப்புன்ட்டு. 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். 7ஆம் கிளாஸே ஃபெயில் தான் நான். மொத்த சப்ஜெக்டே 20, 18 தான் வாங்குவேன். ஒவ்வொரு பாடத்துலேயும் 3, 2 இப்படி தான் வாங்குவேன். எனக்கு படிப்பே வராது சுத்தமாக. அந்த கிறிஸ்துவ பள்ளியில் படித்து கொண்டு இருக்கும்போது சில விசேஷ கூட்டங்கள் வைக்குவாங்க, சிலுவை பாதை வைக்குவாங்க. அப்போ படிக்கிற நேரத்தில் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்களாம் ஏந்திரிங்க கூட்டம் நடக்குது போங்கன்னொன்னே படிப்புக்கு பயந்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு போவேன். எழுத சொல்லிடுவாங்க, படிக்க சொல்லுவாங்க, கொஸ்டின் கேட்குவாங்க அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு போவாங்க. அந்த கூட்டத்துக்கு போனால் இன்னும் கிறிஸ்தவை பற்றி வெறுப்பு தான் வரும். ஏன்னு கேட்டால் அந்த சில்வர் பாதை டைம்லலாம் ஒரு பெரிய ஃபோட்டோஸ் இருக்கும். இங்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் இயேசு கிறிஸ்துவை உடையெல்லாம் கழட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த ஃபோட்டோ பார்த்தா சாட்டையில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஃபோட்டோ பார்த்தா சிலுவையை சுமக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஃபோட்டோ பார்த்தா சிலுவையிலேருந்து கீழே விழுவார். அடுத்து சிலுவையில் அடிப்பாங்க, அடுத்து சிலுவையிலேருந்து இறக்குவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இவராலே காப்பாற்ற முடியல, நம்மளை எங்கே காப்பாற்ற போகிறாரு, இதெல்லாம் ஒரு சாமியான்ட்டு இன்னும் அதிகமான எதிர்ப்பு தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த இந்து சாமி எடுத்துக்கோங்க, சாதாரண மனுஷன் தான் அந்த பூசாரி. சாதாரண மனுஷனை கொண்டு அருவாமலை ஏறி குறி சொல்லுது, நெருப்பெல்லாம் தூக்கிட்டு வராங்க, அம்பு குத்துறாங்க, வீடு வீடாக குறி சொல்கிறாங்க. இந்த சாதாரண மனுஷனை கொண்டு இந்த சாமி செய்யுதே, இவர் சாமின்னு சொல்கிறாரே, இவரால் காப்பாற்ற முடியல. நான் படம் பார்ப்பது வழக்கம். இந்து சாமி படம்லாம் பார்க்கும்போது அந்த இந்து சாமி வந்து எதிரிங்களை பாம்பாக வந்து பழி வாங்கும், சிங்கம் புலியாக வந்து பழி வாங்கும், ஏனையாக வந்து பழிவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நம்ம சாமி, இதுதான் நம்ம காப்பாற்ற போகுது, இதுதான் நம்ம காப்பாற்ற போகுதுன்னு இப்படி தாங்க எங்கள் வாழ்க்கை இருந்தது. கிறிஸ்துவை பற்றி ரொம்ப பிடிக்காதுங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் அம்மா தான் 2க்கும் போவாங்களே. அப்போ பக்கத்தில் எங்கள் வீட்டை தாண்டி ஒரு 2-3 வீடு தாண்டி ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்காங்க. அவங்க சபைக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் வந்து பிரேயர்சல் நடத்துவாங்க. அப்போ அந்த ஊழியக்காரங்க வந்து பிரேயர்சல் நடத்தும்போது அம்மா போயிட்டு வந்தாங்க. ஒரு நாள் போயிட்டு வந்தோன்னே அவங்கள சத்தம் போட்டேன், இது மாதிரி நீ அந்த கூட்டத்துக்கெலாம் போகக்கூடாது, அவரால் காப்பாற்ற முடியல, நம்மளை எங்கே காப்பாற்ற போகிறாரு, அந்த கூட்டத்துக்கெலாம் நீங்கள் போகாதீங்கன்ட்டு சொல்லி தடுத்தேன். அப்புறம் இன்னொன்று வீட்டில் ஒரு நாள் கிறிஸ்தவ நிகழ்ச்சி டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வெளியிலேருந்து வந்தவன் டக்குன்னு சேனலை மாற்றி விட்டேன். எனக்கு பிடிக்காது, அவர் நம்மளை எங்கே காப்பாற்ற போகிறாரு, நம்ம இந்து சாமி தான் காப்பாற்ற போகணும், அந்த நான் ஒரு விசுவாசத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் யாருமே வீட்டில் இல்லை, எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. அப்போ நான் அந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சேனல் மாற்றிக்கிட்டு இருக்கக்குள்ளே ஒருத்தர் கிறிஸ்தவ நிகழ்ச்சி நடத்துகிறார். யாருன்னா ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயா அந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே கூட்டத்தை டக்குன்னு காட்டினாங்க. நான் அந்த சேனல் மாற்றக்குள்ளே சரியான கூட்டங்க. நான் அதுபோல் ஒரு கூட்டத்தை எந்த ஒரு கிறிஸ்தவ கூட்டமும் நான் பார்த்ததில்ல. ஏன், நான் சொன்னேனே, எங்கள் ஊரில் ஊரே கூடியிருக்கும், பக்கத்து கிராமத்துலேருந்து வருவாங்க, பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்க அண்ணனே, அதுபோல் கூட கூட்டம் இல்லைங்க, அவ்வளோ பெரிய கூட்டங்க. அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், இந்த கூட்டம் இவ்வளோ பேர் கூடியிருக்காங்களே, இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அதை பார்த்தேங்க. கொஞ்ச நேரம் பார்க்கும்போது தான் அதுவும் அந்த சிலுவை லெந்து காலங்க. அப்போ அந்த சிலுவையை பற்றி அவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அவர் இயேசு சாமி ஏன் இந்த பூமிக்கு வந்தார், ஏன் அவருடைய உடைகளெல்லாம் கழட்டுனாங்க, ஏன் அவரை சாட்டையில் அடித்தாங்க, ஏன் அவருக்கு முள்முடி குத்துனாங்க, ஏன் அவரை வந்து சாகடிச்சாங்கன்றத ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தாருங்க. என்னன்னா, அவருடைய உடையை ஏன் கழட்டினாங்கன்னாக்கா, நான் தரித்திரராக இருக்கிறேன், ஏன் தரித்திரத்தை போக்கணும்னு சொல்லி ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தன்னை தரித்திரராக மாற்றினார் சொன்னாருங்க. நான் அன்றைக்கி நினச்சேன், அவர் சட்டையை கழட்டும் போது அவருக்கு வல்லமை இல்லை, அதனால தான் கழட்டுறாங்கன்னு நினச்சேன். ஏன் தரித்திரத்தை போக்க அவர் தரித்திரராக ஆனாருங்க. ஏன் தண்டனைகள், எவ்வளோ பாவங்கள்,
எவ்வளோ பாவங்கள், அந்த பாவத்தில் நான் சொல்கிறேன், எவ்வளோ பாவங்கள் செஞ்சேங்க. அத்தனை பாவத்தையும் அவர் தன்னுடைய சிலுவையில் சுமந்தார்னு சொல்லி தான் சிலுவை சுமந்தார்னு சொன்னாருங்க. என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பெற்றோர்கள், அவங்க செஞ்ச பாவம் அது சாபமாக மாறி என்ன தொடராதபடிக்கு அவர் சாபமான முள்முடியை சுமந்தார்னு சொன்னாருங்க. ஏன் பாவ கரைகளை கழுவணும்னு சொல்லி தான் அவர் சரீரத்துள்ள கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தினார்னு சொன்னாருங்க. இதெல்லாம் கேட்கும்போது, நம்ம தான் இவ்வளோ நாள் அறியாமல் இருந்துட்டோம், இந்த இயேசு எனக்காக தான் வந்திருக்காரு, என் பாவத்தை போக்க, என்னுடைய சாபத்தை நீக்க, என்னுடைய தரித்திரத்தை நீக்கத்தான் வந்தாருன்ட்டு அறிஞ்சேன். ஆனாலும் எனக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு அறிகிறதுக்கு முன்னாடி இதை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம பாவம், என் பாவம் மாத்திரமல்ல, உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய தரித்திரங்களை போக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருங்க. நான் இப்படி தாங்க அறியாதபடி இருந்தேன். அவரை விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு வேண்டிய காரியங்களை செய்வாருங்க. நம்மளை ஐஸ்வர்யமாக ஆக்குவார், நம்மளை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துவார், அநேகர் மத்தியில் நம்மளை சாட்சியாக நிறுத்துவாருங்க. நீங்கள் தேவனை விசுவாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தாங்க நான் தேவன் அந்த நாளில் அந்த டிவி மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதுபோல் அந்த பாவத்தை போக்குறாரு கொள்கிறாரு அந்த விளக்கத்தை நான் அறிஞ்சிட்டாலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமான்ட்டு தான் நான் யோசனை பண்ணேன். ஏன்னா அந்த இந்து சாமி தான் நிறைய அற்புதம் செய்தேன், சினிமாவிலலாம் இந்த குறி சொல்லுதெல்லாம். அப்போ இந்த இயேசு சாமி செய்வாரா அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி ஜெப வேலை வந்துச்சுங்க. அவர் சொன்னார், ஜெப வேலையில் இயேசு சாமி உங்கள் மத்தியில் வந்திருக்காருன்னு சொன்னாருங்க. அப்படியே எனக்கே பிரமிப்பாக ஆயிடுச்சிங்க. உங்கள் கட்டியெல்லாம் மறையுதுன்னு சொன்னாருங்க. அப்புறம் அநேகருடைய துக்கம் சந்தோஷமாக மாறுதுன்னு சொன்னாருங்க. அநேகரை தேவன் தொட்டு கொண்டு இருக்கிறார் சொன்னபோது அப்படியே எனக்குள்ளே ஒரு புல் அரிக்குது. இவரும் அதிசயம் செய்வாரா, அற்புதம் செய்வாரான்னு யோசனை பண்ணேன். கடைசியில் சாட்சியும் சொன்னாருங்க, நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ தாங்க அந்த ஆண்டவரை நான் முழுசாக நம்பினேன். சரி, இந்த ஆண்டவரும் ஏதாவது செய்வார் அப்படி தான் நம்பினேன். அப்புறம் யாருக்கும் தெரியாமல் நான் அந்த டிவி நிகழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நானாக பார்க்க ஆரம்பித்தேன். யாராவது பார்த்தாங்கன்னா என்னை ஏதாவது தப்பாக நினச்சிவான்னு யாருக்கும் தெரியாமல் நானாக வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்து, அப்புறம் அந்த சபைக்காரங்கள்ட்ட நான் கேட்டேன், உங்கள் சபைக்கு வரலாமான்னு. வரலாமேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டு போனாங்க. அன்னைக்கு போனாங்க சபைக்கு. ஆனால் போனாலும் எனக்கு விக்கிரகத்திலேருந்து தான் ஒரு ரட்சிப்பு உண்டானது. என்னன்னு சொன்னால், எவ்வளோக்கு எவ்வளோ அந்த விக்கிரகத்தை நம்பணுனோ அது என்னன்னே தெரிலங்க, அவ்வளோக்கு அவ்வளோ வெறுத்தாங்க. எங்கே பார்த்தாலும் வெறுக்குவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கிறிஸ்தவ சாமியை வெறுத்தோனோ அந்த சாமி தான் ஒரு நாளைக்கு என்னை காப்பாற்றுவார், எனக்கு ஒரு அதிசயம் செய்வாருன்ட்டு ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சிகளை இப்படி தாங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சபைக்கு போனேன். சபைக்கு போய் ஆராதனை, பாதி ஆராதனைக்கு தான் போவேன், முழு ஆராதனைக்கு போக மாட்டேன். கடைசி ஜெப வேலையில் ஒடியாந்துருவேன். ஜபிக்கலாம் ஏந்திரிங்கன்னொன்னே ஒடியாந்துருவேன். ஏன்னா என்னை யாராவது விசாரிச்சிடுவாங்க, ஊழியக்காரங்க ஃபஸ்ட்டு போனால் எங்கேருந்து வர, என்ன செய்கிற அப்படின்னு விசாரிச்சிடுவாங்கன்ட்டு பாதி ஆராதனைக்கு போய் அந்த கடைசி சேரில் உட்காருவேன். ஜெப நேரத்தில் ஒடியாந்துருவேன். இப்படி தான் வருவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு சத்தியமும் தெரியாது. நான் போகிறதெல்லாம் அங்கே பேர் சொல்லி கூப்பிட்டாரு, அவங்களுக்கு அதிசயம் செஞ்சாங்க, எனக்கு ஒரு அதிசயம் செய்யணும், இப்படி தான் என் டார்கெட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த கிறிஸ்து தான் சபைக்கு தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு இருந்தேன். பாவம் ஆனால் என்னை விட்டு விலகலை. நிறைய பாவம், நிறைய போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தேன். புகையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பசங்க கூட சேர்ந்து தகாத இடங்களுக்கு போகிறது, தகாத காரியங்கள் செய்கிறது. எப்போதும் ஒரு கத்தி பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு இருப்போம். அதாவது மிரட்டுறதுக்கு, வேறு எதுவும் இல்லை. நம்மளை ஏதாவது எதிர்த்தானுங்கன்னா கத்தியை காட்டி மிரட்டினா ஓடிவிடுவாங்க. ஒரு கூட்டம் இருப்போம். அதுபோல் பாவம் அதிகமாக இருந்துச்சு. தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு தகாத இடங்களுக்கெல்லாம் போய் தகாத காரியங்களை செய்கிறது, இப்படி தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் என் மனைவி வேறு பாவம். மனைவி பேர் லட்சுமி. அந்த மனைவியை அடிக்காத நாள் இல்லை, ரொம்ப அடிப்பாங்க அவங்கள. தகாத வார்த்தை, கெட்ட பேச்சு, இன்னும் சந்தேகப்பிடிப்பேன். இந்த போதையில் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது. அவங்க 3 தரம் சூசைட் பண்ணிக்க போயிட்டாங்க. 3 தரம் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அக்கா, தங்கச்சி, அம்மாலாம் 3 தரமும் அதை தடுத்துருக்காங்க. தீப்பெட்டி கொளுத்தக்குள்ளே அவங்க தடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, அவங்க அப்பா வீட்டுக்கு கொச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அடி தாங்க முடியாமல், பேச்சு தாங்க முடியாமல். அவங்க அப்பா வீட்டுக்கு போனாலும் எங்கள் அம்மாவோ எங்கள் அக்காவோ போய் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஒரு டைம் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அங்கே போய் நிம்மதி இல்லை, கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்லேயும் சாவ முடியல, எங்கேயாச்சும் வெளியில் போய் செத்துடலான்னு சொல்லி அவங்க எங்கேயோ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. போயிட்டு சாயந்தரம் தான் வந்தாங்க.
கேட்டாக்கா எங்கள் அக்காலாம் கேட்டதுக்கு சொன்னாங்க, எங்கிட்டாச்சும் சாவலான்னு போனேன், அங்கே போனாலும் கூப்பிட்டு வந்துடுறீங்க, இங்கே போனாலும் என்னை காப்பாற்றிடுறீங்க, எங்கிட்டாச்சும் சாவலான்னு போனேன், எப்படி சாவுறது என்னான்னு தெரில, மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்கங்க. அவங்க பேர் லட்சுமிங்க. அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து வருஷம் திருப்பதி போகிறவங்க, வருஷம் குலதெய்வன்ட்டு அவங்கவுங்க ஊருங்கள்ட்ட போய் கும்பிட்றவங்க, இன்னும் வருஷம் செத்தவங்களுக்கு படைச்சி அன்னதானம் பண்ணுறவங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க அப்பா வீட்டில் அவங்க அப்படி தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் பூஜை புனஸ்காரம் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க. அந்த ஒரு இந்து ஐக்கியத்தில் இருந்தாங்க. அவங்க எப்படி என்ன கட்டினாங்கன்றீங்களா? வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தம்பியோட மகத்தான். அப்போ எங்கள் மாமா இன்றைக்கி வரைக்கும் அப்படி கும்பிட்றாங்கன்னா எங்கள் அம்மாவும் அந்த குடும்பத்தில் இருந்தவங்க தான். அப்படி தான் அவங்களும் அந்த இந்து சாமியை கும்பிட்டவங்க. இப்படி தான் என் மனைவி வந்து ரொம்ப கஷ்டத்தோட பாடோடு இருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ காட்டியிருப்பான் பாருங்களேன், அந்த ஃபோட்டோவில் பழைய ஃபோட்டோவில் எப்படி இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே வந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு அந்த ஃபோட்டோவை பார்த்தா நீங்கள் தெரியும். அப்படி இருக்கக்குள்ளே தாங்க யாரோ ஒருவங்க அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை பற்றி சொன்னபோது அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு இந்து சாமியில் இருந்தவங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க அப்பா அந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா தம்பிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குலதெய்வன்ட்டு ஊருங்களுக்கு போகிறது, இன்றைக்கி வரைக்கும் திருப்பதி போகிறது, இதை போன மாதம் போயிட்டு வந்தாங்க, படையல் போடுறது, மரித்தவங்களை இன்றைக்கி வரைக்கும் செஞ்சு. அப்படி தான் என் ஒரே மகத்தான் அவங்களுக்கு. அவள் தான் வந்து எல்லா வேலையும் அவங்க வீட்டில் அப்படி செய்யணும். அப்படி இருந்தவளை ஆண்டவர் தொட்டாருங்க இந்த காரியத்தை நிமித்தம். இன்றைக்கி ஆண்டவரை பற்றி அவள் சொல்லாத இடங்கள்ல, ஏன்னா எத்தனை இடத்துல அவள் ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க தெரியுங்களா? அதை யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா நான் அங்கேருந்து தான் வந்தேன் டக்குன்னு பளிச்சுன்னு பேசிடுவாங்க. நமக்கு பயமாக இருக்கும், மற்றவங்களுக்கு பயமாக இருக்கும், ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் சும்மா நான் அங்கேருந்து தான் வந்தேன், இயேசு தான் இன்றைக்கி மெய்யான தெய்வம், அவர் தான் எங்களை காப்பாற்றினார், உங்களை காப்பாற்றுவார், வாங்க சபைக்கு வாங்க, ஆண்டவரை கும்பிடுங்க, இப்படி தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்ததுனால அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை வாங்க முடியாத ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குற அன்பு சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கணவர் ரொம்ப என்னை போல் குடிச்சிட்டு ரொம்ப உங்களை திட்டுறாருங்களா, அடிக்கிறாருங்களா, தகாத வார்த்தை சொல்கிறாங்களா, அல்லது வருமானங்களை கொடுக்காதபடிக்கு வருமானங்களாம் பாவத்தில் அழிச்சிக்கிட்டு இருக்காங்களா? கவலைப்படாதீங்க. என் மனைவி ஆண்டவரை தேடி போனாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு என்னை மாற்றி இன்றைக்கி சந்தோஷமாக என்னை வச்சுருக்காரு, என் மனைவியை வச்சுருக்காரு. உங்களையும் ஆண்டவர் அதே சந்தோஷத்தோடு கூட வைப்பார். நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவரை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவரை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்ட போதிலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பான ஒரு கிரியை செய்தார். அந்த நாட்களில் ரட்சிப்புக்கு ஏதுவான வழியை என் வாழ்க்கையில் தேவன் செய்தார். என்னன்னு கேட்குறீங்களா? சங்கீதம் 118 வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லைன்னு 118 சங்கீதம் 18 வசனம் சொல்லுது. எனக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு காரியம் உண்டானதுங்க. என்ன காரியம்னு தெரியுங்களா? எனக்கு வந்து அந்த நாட்களில் ஒரு 2 கண்ணும் தெரியாமல் போச்சுங்க. நல்ல கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பெற்று 2 கண்ணும் தெரியாதுங்க. இப்படி தாங்க இருக்குங்க கண். இப்படி தூக்கி பார்த்தா தான் என் கண் வந்து தெரியும். அப்போ தூக்கி பார்க்கும்போது முன்னாடி இருக்கவங்க ஒருத்தராக தெரிய மாட்டாங்க, 4 பேர் 5 பேராக நிற்கிறதா தெரியும். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. அதே மாதிரி எது பள்ளம் எது மேடு எது உண்மைன்னு தெரியாது. எத்தனை தூரம் இதுதான் மேடாக இருக்குது, இங்கிட்டு பள்ளத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை தூரம் பள்ளத்துலலாம் நான் விழுந்துருக்குறேங்க. எத்தனையோ பேர் என்னை தூக்கி விட்டு பார்த்து போப்பான்னு இருக்காங்க. அதுபோல் அந்த கண் இறங்கிக்கிச்சு. அப்போ நான் இதை யார்ட்டையும் வீட்டில் சொல்லலை. இது ஏதோ ஒன்று சரியாயிரும், நம்ம ஏன் வீட்டில் சொல்லிக்கிட்டுன்ட்டு அப்படி தாங்க இருந்தேன். அப்புறம் ஒரு 2 வாரம் சென்று இன்னொன்று நடந்ததுங்க. என்னன்னாக்கா, நான் பேசுகிற பேச்சு மாறுனுச்சு. நான் இப்போ எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட, அதுபோல் நான் நல்லா பேசுவேன். ஆனால் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அது ஊம பாஷை மாதிரி எதிர்த்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியுமா. நான் நல்லா பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அது ஊம பாஷை மாதிரி தெரியுமா. அவங்க என்கிட்ட சொன்னபோது நான் அப்படியே என்னை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன், பேச்சை குறைச்சிக்கிட்டேன். இது பேசக்கூடாது, ஏன்னா என்னை எல்லாம் பாவம்னு நினச்சிருவாங்க அப்படின்ட்டு
அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இது சீக்கிரம் சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் 1 வாரம் 2 வாரம் சென்று இன்னொன்று நடந்துச்சுங்க. சாப்பிட முடியாமல் போச்சு. எப்படி நம்ம ஒவ்வொரு ட்ராப்ஸு டீ குடிக்கிறோம், அதே போல் தான் ஒவ்வொரு ட்ராப்ஸு தண்ணியும் குடிப்போம். அந்த ஒவ்வொரு ட்ராப்ஸு தான் தண்ணி குடிப்போம். அந்த தண்ணியை மூக்கு வழியாக வந்துடும். வேகமாக குடிக்க முடியாது. ஒவ்வொரு ட்ராப்ஸாக குடிக்கிறது அந்த மூக்கு வழியாக வந்துடும். எப்படி சாப்பிடுவேன்? சாப்பாடு நின்று போச்சு. வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சிக்கிட்டே இருந்தேன். இது சரியாக போயிடும். ஏன்னா வீட்டில் என்னென்ன இது தெரிஞ்சிச்சுன்னா என்னை பாவம் பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் 1 வாரம் 2 வாரம் சென்று என்னால் நடக்க முடியாமல் போச்சு. இங்கேருந்து ஒரு 100 அடி தூரம் தான் என்னால் நடக்க முடியும். கீழே விழுந்துருவேன். எத்தனையோ தரம் என்னை வீட்டுக்கு அப்படியே நடக்க வச்சு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இதெல்லாம் வீட்டுக்கே தெரியாதபடிக்கு, யாருக்கும் தெரியாதபடிக்கு நான் என்ன சரியாக போயிடும் வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா என்னை பாவம்னு நினச்சிடுவாங்கன்ட்டு அப்படி தான் வாழ்ந்தேன். ரொம்ப ரவுடித்தனம் மாதிரி அடிக்க கொல்ல தண்ணி அடிக்க இப்படி தான் வாழ்ந்தேன். என்னை பாவம்னு நினச்சிடுவாங்க. இப்படியே இருந்தேன். ஒரு நாள் எங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க சாப்பிடக்குள்ள. ஏன் சாப்பிடல என்னன்னாக்குள்ள அப்போ தான் நான் மேட்ரை சொன்னேன். ஒரே அழுவை. எங்கள் அம்மா அப்பா அக்கா என் தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டு ஒரே அழுவை. அப்போ மருத்துவமனைக்கு கூப்பிட்டாங்க. நான் வரலன்னுட்டேன். இது நல்லா போயிடும், நான் வரலன்னு எவ்வளோ பிடிவாதம் பண்ணேன். அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா நம்ம போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடலாம், நம்ம அங்கெல்லாம் தங்க வேணாம், என்னான்னு மட்டும் கேட்டு வந்துடலான்ட்டு போகலான்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் போனோம். ஜிஹெச்சில் தாங்க, நம்ம திருச்சி ஜிஹெச்சில் தான் பார்த்தோம். அவர் பேர் டாக்டர் ரவிக்குமார், நரம்பியல் ஸ்பெஷலிஸ்ட்டு, திருச்சி ஜிஹெச்சில். போனப்போ அவர் என்னை செக் பண்ணார். கண்ணெல்லாம் உருட்டி பார்த்தாரு, தோண்டி பார்த்தாரு. ஒரு கட்டை எடுத்து கால் முட்டி கை முட்டி எல்லாம் அடித்து பார்த்துட்டு அவங்க அந்த சீட்டை கொண்டாங்கன்னாங்க. எந்த சீட்டுங்க யான்னும்? இல்லை, எந்த ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருக்கீங்க, அந்த சீட்டை கொடுங்கன்னாங்க. நாங்கள் எந்த ஆஸ்பத்திரியிலும் வரல, நேராக வீட்டுக்கு தான் வரோன்ட்டு அம்மா சொல்கிறாங்க. இல்லை உங்களை பார்க்க முடியலன்னு தான் உங்களை அனுப்பியிருக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் அந்த சீட்டை கேட்குறோம். உங்கள் கண்டிஷன் மோசமாக இருக்குது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ நாங்கள் செக்கப் பண்ணோம்னா லேட் ஆகும். அவங்க கொடுத்த இதிலேருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா சீக்கிரம் பார்த்துடலாம். உங்கள் கண்டிஷன் மோசமாக இருக்குன்னாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்கலாங்க. அவர் சொன்னாருங்க டாக்டர், ஒரே ஒரு வார்த்தை இன்னும் ஞாபகத்தில் இருக்குங்க. ஆக்சுவலி நான் டாக்டர், எனக்கு தெரியும் இந்த கேஸு இவ்வளோ நாள் உயிரோடு வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொன்னார். நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படி தான் இருந்தோம். அப்படி இருக்கக்குள்ள உடனே ஐசியூ வார்டுக்கு என்னை அனுப்புனாங்க. ஐசியூவில் உடனே எத்தனை நாள் இருந்தேன்னா 9 நாள் ஐசியூவில் இருந்தேன். 12 நாள் நார்மல் வார்டில் இருந்தேன். 9 நாள் முழுவதும் ஒரே மிஷின் தான். தலையிலேருந்து உடம்பு, கால் விரலுங்க எல்லாம் 9 நாள் மிஷின் தான். ஐசியூவில் தான் இருந்தேன் 9 நாள். நார்மல் வார்டில் 12 நாள் இருந்தேன். அந்த 9 நாளும் பல செக்கப்புங்க. என்னைய அந்த ஒரு 2-3 நாள் சென்று என்னை ஒரு வீடியோ எடுத்தாங்க. என்னோடய எல்லாத்தையும் கழட்டிட்டு எல்லாம் கையை பிடி காலை பிடி இங்கிட்டு நட அப்படின்ட்டு என்னென்னமோ செஞ்சு வீடியோ எடுத்துட்டு அங்கிட்டு ஒரு 4 நாள் சென்று என்னை வீல் சேரில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சுருந்தாங்க. அது கான்ஃபரன்ஸ் கால். நான் இன்றைக்கி வரைக்கும் ஜிஹெச் போனேன்னா அந்த ஏரியாலாம் சுற்றி பார்க்காம வர மாட்டேன். கான்ஃபரன்ஸ் காலாம் 30 டாக்டரு, 30 சீஃப் டாக்டர், 30 டேபிள் சேர், 30 மைக்கு, எல்லாம் என்னென்னமோ இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 30 டாக்டர், 30 மைக்கு தனித்தனியாக இருக்குது. அவங்களுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரில. பின்னாடி நான் அப்படி பார்த்தப்ப ஸ்க்ரீன், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் என்னை வீடியோ எடுத்தது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்க்ரீனில் ஓடுது. நடிகை தான் பார்த்துருக்கேன், ஏன்னா நான் பார்த்ததில்லை. அங்கே தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அது முடிஞ்சவொன்னு தான் அந்த டாக்டர் சொன்னார், எங்கள் உறவினர்கிட்ட சொன்னாருங்களாம், இது என்ன வியாதின்னு தெரியல, இனிமேட்டுக்கு தான் நாங்கள் மெடிக்கலில் படிக்கணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். அவங்க சொன்னும்போது ரொம்ப எனக்கு இன்னும் பாதி உயிர் போயிடுச்சுங்க. ஏன்னா எப்போ நான் சுகமாகவும், எப்போ வீட்டுக்கு போகலாம், எப்போ சந்தோஷமாக இருக்கலான்ட்டு தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க இனிமேட்டுக்கு தான் படிக்கலான்ட்டு சொல்லவும் ரொம்ப கஷ்டமாச்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய செக்கப்புங்க. ஹார்ட்டில் லட்சத்தில் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா. அந்த பிரச்சனை இருந்தால் என் சரீரத்தில் உள்ள அந்த பிரச்சனை வருன்ட்டு ஹார்ட்டு சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, இன்னும் என்னென்ன ஸ்கேனாக ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மலு. பிரெயினில் இருக்குமோ ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்ட்டு அதுலேயும் அத்தனை ஸ்கேனுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் இங்கிட்டு ஒரு நாள் அங்கிட்டு மாற்றி அங்கிட்டு அப்படி கண்ணாஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டாங்க. அதே ஜிஹெச்சில் தான். நைட்டு அங்கே தான் அட்மிட்டு, கண்ணாஸ்பத்திரியில். காலைல ஆப்ரேஷன்ட்டாங்க கண். நைட்டு அட்மிட் ஆகிட்டு காலையில் பார்க்கக்குள்ள அந்த டாக்டர் இவர் கண் பிரச்சனை இல்லை, வேறு என்னமோன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்கங்க. இதே தாங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் அங்கே இருந்த 21 நாளும் அதிகமான செக்கப்பு. ஆனால் அவங்களால
எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு வந்து 2 பேர் கண்டிப்பாக அந்த இடத்துல வேணும். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் நைட்டும் பகலும் என் கூடவே இருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், ஏன் அவங்க கூடவே இருப்பாங்கன்னா, பகலில் ஒவ்வொரு நாள் பல செக்கப், ஒரு நாளைக்கு 4 தாட்டி 5 தாட்டி பிளட் செக்கப் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் ஏதாவது இருக்குமான்ட்டு. அப்போ இந்த ஸ்கேன் எடுக்க போகிறது மற்ற காரியங்களுக்கெல்லாம் 2 பேர் வேணும். என்னைய கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அவங்க, இன்னொருத்தங்க அந்த சீட்டு மற்ற காரியத்துக்காக அலையணும். 2 பேர் கண்டிப்பாக இருந்து ஆகணும். நைட்டில் அவங்க தேவையில்லை. ஒரு நாள் என்ன சொன்னேன், நைட்டு நீங்கள் போயிருங்க, பகல் மட்டும் கொஞ்சம் வெள்ளனே வந்துடுங்க, பகலில் தான் நீங்கள் அதிகமாக எனக்கு வேலை செய்யணும், போயிருங்கன்னு அனுப்பி விட்டேன். அவங்க போக மாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் எவ்வளோ கம்பல் பண்ணி, இல்லை நீங்கள் போயிருங்க, போயிட்டு நீங்கள் வெள்ளனே வந்துடுங்க, பிள்ளைங்கள்லாம் இருக்குன்ட்டு அனுப்பி விட்டேன். அவங்களும் போயிட்டாங்க. ஒரு 8:30 இருக்கும் என் டாக்டர் வந்தார். உன்னோட அட்டெண்டர் எங்கன்னு கேட்டார். வீட்டுக்கு போயிட்டாங்கங்கன்னு சொன்னேன். உன்னோட கேஸ் என்னன்னு தெரியுமான்னாரு. தெரியாதுங்க என்ன. உடனே அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அவர் பக்கத்தில் ட்ரைனிங் டாக்டர் எழுதிக்கிட்டு இருப்பாருங்களே, அவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, பி கேர்ஃபுல், எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், இம்மீடியட்டாக எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு என் பக்கத்தில் உள்ள பெட்டுக்கார்ட்ட சொல்கிறாரு, கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னார். அப்போயும் மனசு உடஞ்சிருச்சிங்க. இன்னும் எனக்கு சுகமாகலையா, இன்னும் எனக்கு கண்டுபிடிக்கலையா, நான் எப்போ தான் சரியாகுவேன். அது உண்மைதாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கும் இதே புதுத்தெருவில் சிவராமன் ஒருத்தர் இருக்கார், என் நண்பர், இன்றைக்கும் இருக்கார். வந்து கேளுங்க, அவர் கண்ணு தெரியாதவர், எல்லாத்துக்கும் தெரியும். அவர் தான் என் நண்பர். அவர்கிட்ட தான் அதிகமாக அந்த நாட்களில் வச்சுக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டாங்களாம், சேகர் பாடி எப்போ வரும்னு கேட்டாங்களாம். அவர் சொல்லுவார், இன்னைக்கு கேட்டாலும் சொல்லுவார். ஏன்னு சொன்னால் என் கண்டிஷன் அப்படி தான் இருக்கும். வர உறவினர்கள் நண்பர்லாம் பார்த்து எப்போ முடியும்னு தெரியாது அப்படின்வாங்க. அது அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே தான் இருப்பேன். அந்த அழுவை தெரியக்கூடாதுன்ட்டு ஒரு புக்கை தலைமையில் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா என் கண்ணீரை பார்த்துருவாங்கன்ட்டு. இல்லை ஒரு துண்டை மூடிக்கிட்டு தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி தான் இருக்கும். எங்கள் மாமா ஒரு நாள் சொன்னனுங்களேன், அவர் நல்ல ஒரு வசதியாக வாழ்ந்தவர் தான், இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் தான் எங்கள் மாமா. அவர் இன்சூரன்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி இப்போ வீட்டில் இருக்கிறாங்க. அவர் கொஞ்சம் அதாட் புட்னு பேசுகிறவர் தான். டாக்டர்கிட்ட வந்தோடனே பேசினார், வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் அவருக்கு சுகமாகலை, வேணால் பாண்டிச்சேரி ஜிக்மர் எழுதி கொடுங்க, இல்லை மதுரைக்கு எழுதி கொடுங்க, இல்லை சென்னைக்கு எழுதி கொடுங்க, இல்லை எதுவுமே இல்லையா, உங்கள் கிளினிக் இருக்குங்களா வெளியில், நாங்கள் பார்க்குறோம் தாராளமாக, ஏன் இப்படியே இவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்குள்ள, அது ரொம்ப நல்ல டாக்டருங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார், எடுத்தோன்னே எங்கே போனாலும் 2 லட்சம் 3 லட்சம் இம்மிடியேட்டாக பிடுங்குவாங்க, உன் பணம் வேஸ்ட்டு, உன் எனர்ஜி வேஸ்ட்டு, அவர் இருக்க வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், அப்படி தாங்க சொன்னாங்க. என் மனைவி இன்றைக்கி வரைக்கும் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அநேகர்கிட்ட, முடியாதவங்கள்ட்டெல்லாம். எங்கள் வீட்டுக்கார ஒரு குழந்தை போல் வச்சுருங்கன்ட்டு தான் சொல்லி அனுப்புனாங்க, இன்றைக்கி அவர் எப்படி இருக்கார் தெரியுங்களா அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் என் மனைவி அநேகர் இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தாங்க அந்த நாட்களில் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் எப்படி போனோனோ அப்படி தாங்க வந்தேன். எந்த ஒரு சுகமும் இல்லைங்க. 21 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அப்படியே தான் வந்தேன். வந்து வீட்டுக்கு வந்தோன்னே அப்போ தான் ஆண்டவர்கிட்ட நான் என்னை ஒப்பு கொடுத்து உணர்ந்தேங்க. ஆண்டவரே, நான் உம்மை அறிஞ்சும் உமக்கு விரோதமாக எத்தனையோ பாவங்களை செஞ்சிட்டேன் ஆண்டவரே, இனி நான் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டேன், என் பாவங்கள்லாம் ஒரு விஷயம் மன்னிங்க, இனி உமக்கு சாட்சியாக இருப்பேன், என் மனைவிக்கு என்னை ஆசீர்வாதமாக வைங்க, என் பிள்ளைகளுக்கு என்னை ஆசீர்வாதமாக வைங்க, நீங்கள் என்னை உயிரோடு வச்சிங்கன்னா நான் ஜீவனுள்ள மட்டும் இதை ஓடி ஓடி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன்ட்டு நான் ஒரு பொருந்தனை பண்ணேங்க. அதாங்க இன்றைக்கி வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. என்ன நடந்தது தெரியுங்களா, ஒரு கரெக்டாக ஒரு 10 நாள் இருக்குங்க, சாப்பிட ஆரம்பித்தேங்க, நல்லா சாப்பிட ஆரம்பித்தேங்க. எவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்தவன் சாப்பிட ஆரம்பித்தேங்க, அதிகமாக வேறு சாப்பிட ஆரம்பித்தேன். அதை காஞ்ச மாடு கம்பளம் பூந்ததுன்னுவாங்க, அது மாதிரி அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு தெம்பு எனக்குள்ளே வந்துருச்சுங்க. எனக்கு ஜீவன் கொடுத்துட்டார் ஆண்டவர், எனக்கு புது பலன் வந்துருச்சுன்னு ஒரு தைரியம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 நாள், ஒரு வாரம் இருக்கும், கண் ஓப்பன் ஆச்சுங்க. கண்ணை நல்லா தெளிவாக பார்க்க ஆரம்பித்தேன். நானாக இப்படின்னுவேன், தெளிவாக பார்க்க ஆரம்பித்தேன், நல்லா பேச ஆரம்பித்தேன், நல்லா நடக்க ஆரம்பித்தேங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார் பார்த்தீங்களா. நானே நினச்சி பார்க்கல. மருத்துவர்லாம் கைவிட்டாங்க, ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்டு இந்த அடியனை ஆசீர்வதித்து ஜீவன் பலன் கொடுத்து இன்றைக்கி மனைவி பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்காருங்க. அன்றைக்கி நான் சொன்னேன் பாருங்களேன், இந்த ஒரு விஷயம் எனக்கு ஜீவன் கொடுத்தீங்கன்னா நான் ஓடி ஓடி சொல்லுவேன்ட்டு, ஓடி ஓடி சொல்லாத இடமே இல்லைங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் பெயிண்ட் வேலை தான் செய்கிறேன். எவ்வளோ பெரிய வசதியானவங்கலாம் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் போய் வேலை செஞ்சிகிட்டு இருக்கக்குள்ளே சொல்லிடுவேன், என் சாட்சியை சொல்லிடுவேன்.
அவங்க அப்படியாப்பான்னுவாங்க. எத்தனை ஒரு படித்தவங்க பட்டதாரிகிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஊரில் எத்தனையோ காரியங்களை நான் எத்தனையோ பேர்கிட்ட இந்த சாட்சியை இன்றைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு பூசாரி அருவாளை ஏறினார், தெருவு தெருவாக குறி சொன்னார்னு சொன்னானுங்கள, வீடு வீடாக, அவர்கிட்டே கூட அந்த சத்தியத்தை சொல்ல தேவன் கிருபை தந்தாருங்க எனக்கு. அவருக்கு தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஒரு மந்திரவாதி, சிவா மந்திரவாதி அவர். நாங்கள் பெயிண்ட் வேலைக்கு போகக்குள்ள இழுப்பூரில் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த நாட்களில் அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கக்குள்ள கடைசி வரிசையில் நாங்கள் அநேக சகோதரலாம் உட்காந்து இயேசுவை பற்றி பேசிகிட்டு, நாங்கள் பேசாத இடமே இல்லை. இயேசு தான் எங்கே இருந்தாலும் இயேசுன்னு அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள எங்களுக்கு பக்கத்தில் அந்த மந்திரவாதி உட்காந்துருந்தார் போல். எங்கள் பக்கத்தில் உட்காந்து, என்ன இயேசுன்றீங்க, அவர் பெரிய ஆளா, என்னோட பெரிய ஆளா, ஏன் சாமியோட பெரிய ஆளான்னாரு. அவர் தான் ஏன் சாமி, அவர் தான் ஏன் பெரிய ஆள், நாங்களாம் இந்துலாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கான்னு. இப்போ அந்த பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை ரத்தம் கக்க வைக்கிட்டான்னாரு. அவர் என்ன செஞ்சார், பயந்துட்டு ஓடி போயிட்டார், முன்னாடி சேருக்கு ஓடி போயிட்டார். அப்படி செஞ்சார். இப்போ நான் எங்கே போகிறேன்னு தெரியுமான்னாரு. தெரியாதே என்ன. அவர் பையை திறந்து அந்த தகுடு, எலுமிச்சம்பழம், இன்னும் என்னென்ன மந்திர பொருளாக காட்டி ஒருத்தருக்கு நாங்கள் கைகால் செயலிழக்க செய்ய போகிறேன்னாரு. ஏன்னு கேட்டேன். தொழில் விரோதமாக அவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க பக்கத்தில், எனக்கு இது மாதிரி சொன்னாங்க, நான் காசு கொடுத்தா என்ன வேணால் செஞ்சிருவேன், அவருக்கு இப்போ அந்த மந்திரம் வைக்க போகிறேன்னாரு. நான் அதை கொண்டு கையிலன்ட்டு வாங்கினேன். வாங்கி இயேசுவின் நாமத்தினால் இது செயலிழந்து போவதாகன்னு ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னார், நீ என்ன தான் சொன்னாலும் நடக்காதுன்னாரு. நீ இதை போய் வை, நீ செய்ய போகிற ஆள் தான் இன்னும் நல்லா வசதியாக வாழ்வான் அப்படின்னேன். இதுபோல் ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள எங்கள் ஸ்டாப்பு வந்துருச்சு. நான் இறங்க போகிறேன். இப்படி ஏந்திரிச்சு பஸ்ஸில் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி நிற்கிறேன். அந்த மந்திரவாதி ஏந்திரிச்சிக்கிட்டு என் கையை விடலை, பிடிச்சி அவர் தலைமையில் வச்சுக்கிட்டாரு. என்ன, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, என் பொண்டாட்டி சீரியஸாக இருக்கிறான், என்னன்னாக்கா மண்ணெண்ணெய் ஊற்றி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம், சீரியஸாக இருக்கா, என் பொண்டாட்டி உயிரோடு வரணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. இப்படி யாராக இருந்தாலும் பயப்படவே மாட்டேன், எங்கே பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி சொல்லிடுவேன். ஒரு சிஸ்டர் ஹாஸ்டலில் பெயிண்ட் வேலை செஞ்சிட்ருக்கக்குள்ள அவங்கள்ட்ட தேவன் சத்தியத்தை சொல்ல ஒரு நாள் கிருபை செய்தார். அவங்களா இயேசு தம்பின்னு தான் என்ன சொல்லுவாங்க, இயேசு தம்பி கொஞ்சம் இயேசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்பா, எந்த நேரமும் இயேசுன்ற அப்படின்வாங்க. ஃபாதர்கிட்ட ஒரு நாள் சொல்ல தேவன் கிருபை கொடுத்தாரு. இதுபோல் எத்தனை இடங்களில் ஆண்டவர் யாருன்னு பார்க்காம நல்ல ஓடி 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 ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் எங்களுக்கே தெரில எங்கள் வாழ்க்கை. நான் சொன்னேனே ஆரம்ப நாட்களில் வஸ்திரம் இல்லாதபடி இருந்தோம், சாப்பாடு இல்லாதபடி இருந்தோம்னு சொன்னேனுங்களே. இன்றைக்கி ஆண்டவரை சொல்ல சொல்ல எங்களுக்கே தெரியாது, அதே வேலை தான். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டனே தெரியல. நிறைய ஆசீர்வாதம், வீட்டில் பெரிய ஆசீர்வாதம். அன்றைக்கி கூரை வீட்டில் இருந்தோம், இன்றைக்கி நல்ல ஒரு மாடி வீட்டில் இருக்கிறோம். தேவன் எப்படி ஆசீர்வதிச்சாருன்னு தெரில. என் மனைவி சாட்சி சொல்லுவாங்க சபையில், தேவன் இந்த மாதம் எனக்கு ஃப்ரிட்ஜு வாங்கி தந்தார் சோதரன்னுவாங்க, தேவன் இந்த மாதம் எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தந்தார் சோதரன்னுவாங்க, தேவன் இந்த மாதம் 55 இன்ச்சு டிவி வாங்கி கொடுத்தாரு சோதரன்னுவாங்க, தேவன் 1 லட்சம் 1.5 லட்சம் வண்டி வாங்கி கொடுத்தாரு சோதரன்னுவாங்க, தேவன் இன்றைக்கி இந்த செயினை வாங்கி கொடுத்தாருன்னுவாங்க, இன்னும் 2 மாதம் சென்று அந்த செயின் வாங்கி கொடுத்தாருன்னுவாங்க. பாஸ்டரா, இதெல்லாம் நம்ம பல்லவங்க கூட்டி சேர்க்காதம்மா, நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும்போது தான் ஆண்டவர் நம்மளை பல்லவம் கூட்டி சேர்ப்பாருனாங்க. அது உண்மைதாங்க, உண்மைதான். இதெல்லாம் அந்த பூமியில் அழிய போகிறது. ஆனாலும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள், சாப்பாடு இல்லாமல் உடல் இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி தேவன் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய காரியத்தை செய்ய 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 எங்களுக்கே தெரியாமல் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்காங்க. இப்போ ஒரு காரியத்தை சொல்கிறேங்க, இது என்னுடைய பெருமைக்காக இல்லை, புகழுக்காக இல்லை, உண்மையாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். என் பையன் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறான், பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கான், 3rd இயர் படிக்கிறான். ஆனால் அவன் 2 பவுன் செயின் போட்டிருக்கான் கழுத்தில், கையில் 2 பவுன் செயின் போட்டிருக்கான். தேவனுடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், அன்றைக்கி நான் சம்பாதிக்கக்குள்ளேயே ஒரு மோதிரம் போட ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன மோதிரம் போட்டதே இல்லை. கல்யாணத்துக்கு தான் ஒரு மோதிரம் போட்டாங்க, அதையும் 2 மாதத்தில் பாவத்தில் விற்று காலி பண்ணேன். அதுபோல் இன்றைக்கி என் பையனை ஆண்டவர் இந்த அளவுக்கு வச்சுருக்காரு. இது பெருமைக்கு இல்லை, ஆண்டவர் செய்த அதிசயம். என் பொண்ணும் இன்றைக்கி, பையனே எப்படி இருக்கான்னா என் பொண்ணு எப்படி இருப்பா, என் மனைவி எப்படி இருப்பான்னு அந்த ஃபோட்டோவில் பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு என் மனைவி எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்படி தாங்க ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை அவருடைய காரியத்தை செய்ய 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 எங்களை ஆசீர்வதிச்சாருங்க. ஒரு வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது.
அதோட அர்த்தம் என்னன்னா, பாவம் செஞ்சால் தேவன் மரணத்தை கொடுத்துருவார்னு இல்லைங்க. நான் பாவம் செஞ்சவன் தான், எனக்கு அவர் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டார். அதோட அர்த்தம் அது இல்லை. பாவம் செய்தாலே தேவன் சம்பளம் கொடுக்குறாருன்னா, ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்போது நம்மளை கைவிட மாட்டாருங்க. அதாங்க அதோட அர்த்தம். அதுபோல் ஆண்டவருடைய காரியத்தை நாங்கள் செய்ய 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 ஆண்டவர் எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து சொந்தக்காரங்க மத்தியெல்லாம் எங்களை உயர்த்தியிருக்காருங்க. எங்களை 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி அவங்க விழாவுக்கு எங்களை வருந்தி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க வாங்கன்ட்டு. அதுபோல் ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காருங்க. இப்படி ஆண்டவரை பற்றி பல இடங்களில் நாங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவருடைய திட்டம் என்னன்னாக்கா, அவர் ஊழியத்திற்காக என்னை அழைக்கிறாருங்க. நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. அவர் ஊழியந்தான் என்னை முழுமையாக ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு அந்த ஊழியம் தேவையில்லை ஆண்டவரே, என்னை ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக்குங்க. நான் நல்லா பிஸ்னஸ் மேன் ஆகி ஊழியக்காரங்களை நான் தாங்குவேன், ஊழியங்களை தாங்குவேன், நிறைய சபை விசுவாசிகளுக்கு நான் உதவியாக இருப்பேன் அப்படின்ட்டு நான் இதே தாங்க சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன் ஆரம்பத்தில் அந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து கடைசி வரைக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். அநேகர் சாட்சி சொல்கிறாங்க, தொழில் ஆசீர்வதிச்சார், வீடு கட்டினாங்க, கார் வாங்கினாங்க அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. நானும் அதே போல் தான் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் பேரை சொல்லணும், நான் தொழில் செய்யணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவர் ஊழியம்னுவார், அந்த ஊழியம் வேணான்னுவேன். அந்த டிவி நிகழ்ச்சியில் கூட அவன் பேர் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் அது பேர் சொல்லி, உங்களுக்கு இது போல் ஆண்டவர் வீட்டை கட்டி தராரு, இது போல் தொழிலை தராருன்னாக்குள்ள பேர் சொல்லுவார். என்னையும் சொல்லுவார்னு சொல்லி நான் உட்காந்துருப்பேன். ஆனால் சொல்ல மாட்டார். பொய்ன்னு நினச்சிக்குவேன், நானே நினச்சிக்குவேன். இதை ஏதோ ஒரு எழுதி கொடுத்து என்னமோ செய்கிறாங்க, அடுத்தவங்களை திடப்படுத்திருக்கன்ட்டு போயிடுவேன். ஆனால் அடுத்த நாள் என்னை தேற்றிக்குவேன். அடுத்த நாள் போய் என்ன பேர் சொல்லுங்கள், நான் தொழில் செய்யணும், இப்படியே தாங்க பல வருஷங்க போனாங்க. அப்படி இருக்கக்குள்ளே தான் ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்குங்க, இன்றைக்கி என் டைரியில் எழுதி வச்சுருக்கேங்க. ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு உக்காந்தேன் அந்த டிவியில். இவ்வளோ நாள் தான் என்னை பேர் சொல்லி கூப்பிடலைங்களே நீங்கள், இன்றைக்காச்சும் என்னை பேர் சொல்லி கூப்பிடுங்க. இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் தொழில் செய்யணும், நான் நல்ல ஊழியங்கள்லாம் தாங்குவேன், என்னை பேர் சொல்லி அலைங்கன்னு சொன்னேன். ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்குங்க அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாருங்க. ஐயா பால் தினகரன் ஐயா. என்ன தெரியுமா சொன்னார்? சேகர், நீங்கள் வேலையை பற்றி கவலைப்படுறீங்க, கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண வேலையை தருவார்னாரு. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நான் தொழில்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் வேலைன்றாரு, இது வேறு யாருக்கோட்டு நினச்சேன். ஆனால் அப்புறம் நான் நிதானிச்சு பார்க்கும்போது ஆண்டவருடைய வேலையை செய்ய என்னை கூப்பிட்டுருக்கிறாரு. கர்த்தருடைய வேலையை செய்ய, கர்த்தர் உனக்கு பரிபூர்ண வேலை, சாகுற வரைக்கும் கர்த்தருடைய வேலையை செய்யத்தான் உன்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாருங்க. நான் அப்பையும் என் மனசு மறுபடியும் பேதுரு மறுபடியும் வேலைக்கு போனார் பாரு, அதுபோல் தான் என் மனசு திருப்பி மீன் பிடிக்க ஓடுறது போல தான் வேலை எனக்கு தொழில் இப்படியே தாங்க இருப்பேன். ஏன் இந்த சகோதரி அந்தோனி அம்மாள் உங்களுக்கு தெரியும், இதே சேனலில் அவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க. பாத்ரூமில் வலிக்கி விட்டு விழுந்துட்டேன், 1 மணி நேரம் சுயநிலைவு இழந்தேன், தேவன் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்ட்டு அவங்க சாட்சி சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க கூட அடிக்கடி என்னை உற்சாகப்படுத்துவாருங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் நல்ல கிருபையை கொடுத்துருக்காரு, ஒரு ஆத்துமாவட்டத்தில் 10 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த ஆத்துமா கர்த்தருக்குள்ளே பலப்படுது, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய காரியத்தை செய்யுங்கன்னுவாங்க. நான் அதெல்லாம் மண்டையிலே ஏறாது. நான் தொழில் செய்யணும். எங்கள் ஊழியக்காரர் கூட எனக்கு நிறைய ஊழியத்தை கொடுத்தாரு. அவருக்கு தெரியாது என்னோடய அழைப்பு என்ன எதுன்னு தெரியாது. அவர் ஊழியத்தை கொடுத்தார். சண்டே கிளாஸ் ஊழியம் செய்ப்பான்னாரு. சில மாதங்கள் செஞ்சேன். அப்புறம் பாஸ்டர் எனக்கு இது ஒத்து வராது, வேறு யாருக்காச்சும் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். சரின்னு விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் சென்று சண்டேயில் ஈவினிங் ஒரு சர்ச்சில் போய் மாலை கூட்டம் நடத்துங்கன்னாரு. அது கொஞ்ச நாள் போய் நடத்தினேன். சண்டே ஒரு சர்ச்சில் போய் மாலை கூட்டம் நடத்தினேன். பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன் கொஞ்ச நாள் சென்று, பாஸ்டர் இது எனக்கு சுத்தப்படாது வேண்டான்ட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் சென்று ஒரு கிராமத்தில் ப்ரேயர் செல் நடத்த சொன்னாங்க. எங்கள் குடும்பமாக போய் ஒரு விசுவாசி வீட்டில் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் செல் நடத்துங்கன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் ப்ரேயர் செல் நடக்குது வெள்ளிக்கிழமையில். அதுபோல் ப்ரேயர் செல் நடத்துங்க சொன்னாங்க. அதுவும் சில மாதம் செஞ்சாங்க. அது கொஞ்ச நாள் சென்று, பாஸ்டர் இது எனக்கு ஒத்து வராது, அந்த ஊழியம் வேணான்ட்டு இப்படி தாங்க ஊழியர்னாலே தட்டி வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னோட கடிப்பு, என்னோட வாஞ்சை, என்னோட ஆசையெல்லாம் நான் தொழில் செய்யணும், பெரிய லெவலில் தொழில் செஞ்சு நல்ல ஊழியங்களை தாங்கணும், ஊழியக்காரை தாங்கணும், சபை மக்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும், இப்படி தாங்க ஓடிக்கிட்டு இருந்தேன். வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தப்போ தான் இப்போ சமீபத்தில் இன்னும் 2 மாதம் ஆகலை, இன்னும் 2 மாதத்துக்கு இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்துங்க. என் கையை பாருங்கள், 2 கையும் கட்டு. இந்த கை இப்போ வரதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான்
இந்த கை கட்டு அவுத்துட்டு வந்தேன். அந்த ஃபோட்டோவில் தெரியும் உங்களுக்கு, 2 கை கட்டு போட்டு உட்காந்துருப்பேன். ஒரு பெரிய விபத்துங்க, மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியங்க. என்னன்னு சொன்னால் 4 மாடியிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 4வது மாடியிலேருந்து நான் 2வது மாடி இறங்கிட்டேன். 2வது மாடி இறங்கி இந்த சன்சைடில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருமே அப்படி தான் செய்வாங்க. சன்சைடு வரக்குள்ளே கொஞ்சம் கயிறுலேருந்து இறங்குள்ள ரிலாக்ஸ் ஆவாங்க. அந்த சன்சைடில் நின்று கொஞ்சம் பொறுமையாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் தான் 4வது மாடியிலேருந்து கயிறில் இறங்கி 2வது மாடியில் நான் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2வது மாடி அடிக்கிறேன்னா நான் அடிக்கிற பில்டிங்கில் இல்லை, பக்கத்து பில்டிங்லேருந்து நாங்கள் அடிக்க வேண்டிய பில்டிங் அடிக்கணும். ஏன்னா ரொம்ப குறுகலான பாதை, அது ரொம்ப இடம் ரொம்ப நெருக்கம். ஒரு 2 அடி 3 அடிக்குள்ளே தான் இருக்கும் இந்த பில்டிங்கும் இந்த பில்டிங்கும். அதுதான் பக்கத்து பில்டிங்லேருந்து இந்த பில்டிங்க்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2வது மாடி, அந்த பில்டிங் கீழேயும் சன்சைடு, இந்த பில்டிங் கீழேயும் சன்சைடு, குறுகலான பாதை. அந்த 2 அடி 3 அடிக்குள்ளேயே ஒரு காம்பவுண்டு, பெரிய துணி துவைக்கிற கல், கீழே பெரிய சிமெண்ட்டு போட்டது, அந்த தரை சிமெண்ட்டு போட்ட தரை, இப்படி இருக்குதுங்க அந்த இடம். நான் அடிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ளே, அந்த சன்சைடில் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளே அங்கிட்டு சன்சைடு இருக்குன்ட்டு டக்குன்னு காலை கீழே வச்சுட்டாங்க. அங்கேருந்து கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து என்ன தெரியுமா ஆணுச்சு, இந்த சன்சைடில் விழுந்துருக்கணும், இல்லை இந்த சன்சைடு இப்படி மாற்றி மாற்றி விழுந்து போய் காம்பவுண்டில் விழுந்துருக்கணும், இல்லை எதுவுமே இல்லைன்னா கல்லில் விழுந்துருக்கணும். எந்த ஒரு அடியும் இல்லைங்க. கையை விழுந்தால் தான் தெரியும். இப்படி கையை ஊனுங்க. ஊனக்குள்ளே இந்த மூட்டு ப்ராசஸ்ஸு, இந்த மூட்டு ப்ராசஸ்ஸுங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. நான் என்ன பல்ட்டியாங்க காட்டிக்கிட்டு இருந்தேன். இப்படியே நின்றதுக்கு எப்படியாச்சும் கீழே விழுந்திருப்பேன். ஒரு முள்ளு கீறல் இல்லைங்க, ஒரு சின்ன கல் குத்தல் இல்லைங்க. இந்த இடமும் தாங்க எனக்கு வந்து ப்ராசஸ் ஆணுச்சு. அப்படியே அது ப்ராசஸ் ஆனோன்னா மண்டை உடஞ்சிருந்தால் எப்படி தெரியுங்களா இருக்கும்? மண்டை உடஞ்சிருக்காதுங்க, மண்டை வெடிச்சிருக்கும். அதுபோல் சன்சைடு கீழே இங்கிட்டு காம்பவுண்டு கல், மண்டை வெடிச்சிருக்கும். முதுகு தண்டி தான் அடிச்சிருந்துச்சுன்னா கடைசி வரை சாகுற வரைக்கும் நான் படுத்த படுக்கையாக தாங்க இருக்கணும். அந்தளவுக்கு போயிருக்கணுங்க. ஆனாலும் தேவன் என் ஜீவனை அருமையாக எண்ணினபடியினால் அதை எனக்கு மீட்டு கொடுத்து இன்றைக்கி என் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக வச்சுருக்காங்க. மற்றவங்க விழுந்திருந்தாங்கன்னா அதே இடத்துல மறித்து போயிருப்பாங்கங்க. அந்த அதிர்ச்சியில் மறித்து போயிருப்பாங்க. அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தது அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சியில் மறித்து போயிருப்பாங்க. எனக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார், அங்கேருந்து விழுந்துட்டேன். விழுந்தோன்னே யாரும் எதுவும் நினச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த கையும் உடஞ்சிருச்சு. ஆனால் இந்த கையிலேருந்து தூக்கிட்டு அப்படியே இங்கிட்டே வந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்க அங்கே 4வது மாடியிலேருந்து இறங்கி வந்து காம்பவுண்டை தாண்டி என்னை தேடுறாங்க, எங்கே ஆளை காணான்ட்டு. நான் இங்கிட்ட வந்து நிற்கிறேன். தேவன் கொடுத்த பலனுங்க, தேவன் கொடுத்த அந்த தைரியங்க, அதே உளுந்த செகண்டில் எழுந்து நான் வந்தேங்க. அதுபோல் தேவன் அந்த இடத்துல என்னை காப்பாற்றினாருங்க. மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனாங்க. மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போய் 2 கையும், இந்த கையும் செயல் இழந்துருச்சு, இதுவும் ஒன்றும் இல்லை, 2யும் எக்ஸ்ரே எடுத்தாங்க. டாக்டர் சொன்னாங்க 2 கையும் எக்ஸ்ரே பார்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராசஸ் தான், இது மாவு கட்டில் சரியாக போயிடும், இந்த கை கொஞ்சம் பெரிய அடிபட்டிருக்கு, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், உங்களால் இங்கே பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டினா ஜிஹெச் பாருங்கள், நான் எழுதி தரேன்ட்டு ஜிஹெச் எழுதி கொடுத்துட்டாரு. இல்லை நீங்கள் இங்கே தான் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு கட்டு போட்டு விட்றேன், 1 வாரம் யோசனை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டாருங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜிஹெச்சில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட அந்த ரிப்போர்ட்லாம் அனுப்பி காட்டணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, உண்மை தான், இது வந்து மாவுக்கட்டில் சரியாக போயிடும், இது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், ஸ்பெஷலிஸ்ட்டு வருவாங்க, அன்றைக்கி நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம், அன்றைக்கி வந்தோடனே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இல்லை வெயிட் பண்ணுறது இல்லைன்னா சொல்லுங்கள், ப்ரைவேட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கங்க, ஒரு 60-70 ரூபா செலவாகும்னாங்க. சரி நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். 1 வாரம் ஆச்சு. சரி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு இந்த டாக்டர்கிட்ட போனதுக்கு அவர் திருப்பி எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அவர் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னவர் ஒரே வாரத்தில் 90% உங்களுக்கு நல்லாயிருச்சு, இன்னும் 3 மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக குணமாயிரும் அப்படின்னு சொன்னாருங்க. தேவன் அதிலிருந்து என்னை காப்பாற்றினாருங்க. அந்த ஆப்ரேஷன் இல்லாதபடி, செலவு இல்லாதபடி காப்பாற்றினாருங்க. இந்த 2 மாதம் ஆக போகுதுங்க. 2 மாதமும் எந்த ஒரு குறை இல்லாதபடிக்கு தேவன் எங்களை அதிகமாக போஷித்து அதிகமாக வழி நடத்தி வர்றாருங்க. முன்னாடி நாங்கள் சாப்பிட்டதை விட இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்து இருக்கிறாங்க. அதுபோல் தேவன் ஆசீர்வதிச்சாருங்க. இதுக்கு நடுவில் ஒரு சாட்சியை நான் மறந்துட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னன்னு சொன்னால், நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேனுங்களே, தொழில் செய்கிறேன் அப்படின்ட்டு, என்னை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரை தாங்குகிறேன், ஊழியக்கார குடும்பங்களை தாங்குகிறேன், ஊழியங்களை தாங்குகிறேன், இப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஒரு நாளும் கேட்டதில்லை. என் ஜெபத்தை, தொழில் செய்கிறன்ற ஜெபத்தை கேட்டதில்லை. அதுக்கு முன்னாடி எத்தனை ஜெபத்தை கேட்டிருக்காருங்க ஆண்டவர்.
எவ்வளோ பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருங்க. எத்தனோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, எத்தனோ பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு அதிசயம் செஞ்சாருங்க. ஏங்க ஒரு நாள் ஒரு சகோதரிங்க, ஆண்டவர் சொல்லி நான் போகல, யதார்த்தமாக அவங்க வீட்டுக்கு போனேன். ஒரு 4-5 மணி இருக்கும் மாலையில். அவங்க பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, நீங்கள் இப்போ வராட்டினா இன்றைக்கி நைட்டு நான் வந்து மறித்து போகலான்ட்டு இருந்தேன், நீங்கள் இப்போ வந்து ஆண்டவரை பற்றி சொன்னீங்க, எனக்கு ஜெபம் பண்ணீங்க, எனக்கு சமாதானமாக இருக்குது, நான் இனி அந்த ஆண்டவரை பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ காரியத்துக்காக ஜெபம் பண்ணி எல்லா ஜெபத்தையும் கேட்டார். ஆனால் இந்த தொழில் செய்கிறன்ற ஜெபத்தை மட்டும் கடைசி வரைக்கும் ஆண்டவர் கேட்கல. ஏன்னா அவருடைய அழைப்பு வந்து ஊழியத்தின் அழைப்பு. நான் ஒரு நாள் தீர்மானம் பண்ணேன். என்ன தீர்மானம் பண்ணால், உபவாசம் இருந்தாச்சும் நம்ம ஜெபிச்சு பார்க்கலாம், உபவாசம் இருந்தாக்கா ஆண்டவர் ஜெபத்தை கேட்குவார், அப்போனாச்சும் நமக்கு தொழிலுக்காக பேசுவார், நம்ம தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு நாள் உபவாசம் இருந்தேங்க. சனிக்கிழமை அன்னைக்கு உபவாசம் இருந்தேன். அப்போ உபவாசம் இருக்கக்குள்ளே உபவாசம் இருந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இதுபோல் நான் தொழில் செய்யணும், ஊழியக்காரை தாங்குவேன், அநேக ஏழைகளுக்கு உதவியாக இருப்பேன், நான் வந்து நாளைக்கு ஒரு இடத்துல கடன் வாங்க போகிறேன், ஒரு ஃபைனான்ஸோ லோனோ, நாளைக்கு ஒரு இடத்துல கடன் வாங்க போகிறேன், கடன் வாங்கி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வார்த்தை இல்லாமல் நான் இதை செஞ்சுவிட்டேன்னு வைங்க, இந்த எல்லாம் வாங்குறதெல்லாம் கடன், என்னால் அவ்வளோ அளவுக்கு கடன் கட்ட முடியாது, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அன்றைக்கி ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் படித்தேங்க. பைபிள் படிக்கிற வழக்கம் எனக்கு எப்படின்னாக்கா, ஏதோ இன்றைக்கி ஒரு அதிகாரம் நாளைக்கு ஒரு அதிகாரம் இல்லை, நான் தொடர்ந்து படிக்கிறது எனக்கு வழக்கம். அதாவது இன்றைக்கி 1லேருந்து 3 படித்தேன்னா நாளைக்கு 3லேருந்து 6 வரைக்கும் இப்படி தான் தொடர்ந்து படிக்கிற வழக்கம். அந்த 3 அதிகாரம் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தேவை, என்ன காரியம், எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியாக பைபிள் படிப்பேன். ஆண்டவர் அழகாக பேசுவார், எத்தனையோ அற்புதங்களை செஞ்சுருக்காருங்க. அதுபோல் தான் அன்றைக்கி உபவாசம் இருந்துட்டு தொழிலுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் படித்தேங்க. அதில் தேவன் பேசினார். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 16வது வசனம், இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகலும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொன்னாருங்க. எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, ஊழியக்காரன் மட்டும் புரிஞ்சிச்சு. என்ன அந்த ஆண்டவர் நம்ம ஒன்று கேட்குறோம், இவர் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம தொழிலை கேட்குறோம், இவர் ஊழியன்றாரு அப்படின்ட்டு ரொம்ப சோர்வாக தான் இருந்தேன். அப்புறம் மேலே பார்க்கும்போது, இப்பொழுது எழுந்து கால் ஊன்றி நில், நீ ஏன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ற, நீ நில்லு, ஏற்ற காலம் வரும்ன்ட்டு ஆண்டவர் பேசினார். அப்புறம் எனக்கு மனசு ஒத்து வரல, மறுபடி நான் தொழில் தான் ஆண்டவரை தொழில் தான். ஆனால் அதோட அர்த்தங்கள் கேட்கும்போது, இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போவதையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தினதுக்காய் தரிசனமானேன்னு சொன்னார். தரிசனமானேன்னு சொன்னாருன்னாரு, என்னைக்கு தரிசனமானாருன்ட்டு நான் யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நான் முதலாக சபைக்கு போய் ஒரு 4 மாதம் இருக்குங்க. அந்த நாட்களில் 4 மாதம் சென்று ஒரு கனவு எனக்கு வந்தது. 4 மாதம் ஆணுச்சுன்னா பைபிளை பற்றி எனக்கு என்னன்னே தெரியாது, பைபிளும் நான் கையில் வச்சதும் இல்லை. நான் தான் போவேன், யாரும் பார்த்துருவாங்கன்னு லேட்டாக போவேன், ஒடியாந்துருவேன். எனக்கு தேவை எல்லாம், என் சிந்தனை எல்லாம் என்னை பேர் சொல்லி கூப்பிடணும், என்னை ஆசீர்வதிக்கணும், இதே தான் போனேன். சத்தியத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதுதான் அப்படியே தான் வாழ்ந்தேன். அந்த பைபிளை பற்றி என்னன்னே தெரியாது. அந்த நாட்களில் தான் ஒரு 4 மாதம் இருக்குங்க. நான் சபைக்கு போய் ஒரு நியூ இயர் ப்ரேயருக்கு போனேங்க. நியூ இயர் ப்ரேயர் போயிட்டு வந்து நைட்டு படுத்தேங்க. ஒரு கனவு வந்துச்சுங்க. ஒரு 3 இருக்குங்க. ஒரு கனவு வந்துச்சுங்க. என்ன கனவுன்னா, நான் ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு பெரிய காடு, இருள் நிறைஞ்ச காடு, பெரிய பெரிய ஆலமரங்களாக இருக்குது. நான் அந்த காட்டுக்குள்ளே ஒரு தனியாக நின்றுக்கிட்டு இருக்கேன். வெறும் பயம், அதிக பயம். நான் தான் ஒரு 4 மாதம் தானே ஆகுது போய். அதுக்கு முன்னாடி அந்த இந்து சாமி பேய் படம் அது இதெல்லாம் பார்த்தேன்ல, அதெல்லாம் உண்மையாக நம்பினவன். ஒரு பெரிய காட்டுக்குள்ளே பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போ என்ன தெரியுமா நடந்தது, ஒரு சூறாவளி காற்றுங்க, பெரிய ஒரு சூறாவளி காற்று அடிச்சுக்கிட்டு வருதுங்க. மரங்கிரமெல்லாம் எல்லாம் சாயுது. நான் ரொம்ப பயந்து போய் நிற்கிறேன். என் பக்கத்தில் வந்தோன்னே அது ஒரு கோபுரமாக மாறினுச்சுங்க. கோபுரமாக மாறி அப்படியே கலராக எனக்கு ஆரம்பிச்சிங்க. என்னென்ன கலருன்னு இன்றைக்கி வரைக்கும் என்னால் சொல்ல முடியலங்க, அதை பார்க்கவும் முடியலைங்க. அப்படியாப்பட்ட கலருங்க. அதில் ஒரு 3 பேர் இருந்தாங்கங்க. யாருன்னு சொன்னாக்கா, அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, ஆர்சி பத்திரிக்கையில் ஒரு சின்ன இயேசு, அவங்க அம்மா மாதா, அவங்க அப்பா, இவங்க 3 பேரும் வராங்கங்க.
இவங்க 3 பேர் வந்து அந்த சின்ன இயேசு என்னமோ பேசுகிறாரு, எனக்கு எதுவுமே தெரியலங்கன்றேன். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி கிராஃபிக்ஸ் மாதிரி இவர் போகிறாருங்க, அப்படியே பெருசாக வராருங்க. அப்படியே பெருசாக 2 கையும் விரிக்க இங்கிட்டு உள்ளவங்களும் அப்படியே மறைஞ்சிட்டாங்கங்க. அவங்க அம்மா அண்ணன் அவங்க அப்பான்னாங்க 2 பேரும் மறைஞ்சிட்டாருங்க. இவர் தாங்க இருக்கார். இப்படி இருக்கவர் அவர் முகத்தை பார்க்க முடியலங்க. முகத்தை அப்படி பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பினா இங்கிட்ட எல்லாம் தெரியல, இருட்டு. அந்த அளவுக்கு ஒரு பவர், அதுபோல் ஒரு முகம். அவர் உடைய பார்க்க போது அதுவும் எவ்வளோ பெரிய பவர் உள்ள ஃபோக்கஸை பார்த்துட்டு எப்படி இருக்கும், அதுபோல் ஒரு வெண்மை, அதுபோல் ஒரு பளபளப்பு. அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொன்னாருங்க. எனக்கு வசனம்னா என்னான்னு தெரியாது, பைபிள்னா என்னான்னு தெரியாது, அப்படி இருந்தாங்க. அதுதாங்க முத எனக்கு வசனம். எனக்கு இது தெரியாது. காலையில் வெடிஞ்சோன்னே அந்த சபைக்காரங்கள்ட்ட போனேன், நைட்டு ப்ரேயருக்கு போயிட்டு வந்து படுத்தேன்னுங்க. எனக்கு இது மாதிரி ஒரு கனவு வந்துச்சுங்க. என்ன அவங்க ஊழியக்காரை வர வச்சு ஜெபம் பண்ணி யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம்னு சொல்லி எனக்கு காண்பித்து கொடுத்து, தேவன் உன்னோடு இருக்கிறார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு பாருங்கன்னாங்க. சரின்னாங்க. சரி, தரிசனமானார். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், சாட்சியாக ஏற்படுத்தினேன்னு சொன்னார். நான் உனக்கு தரிசனமாய் காண்பிக்கப்பதை குறித்து உன்னை ஊழியக்காரனும் சாட்சியாக ஏற்படுத்தினதுக்காய். சாட்சின்னா என்ன, என் வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் அப்படி ஒரு சாட்சி சொன்னார்னா, நான் பிறந்ததே ஒரு சாட்சிங்க. கருவிலே என்னை அழிக்கணும்னு நினச்சாங்க, ஆனாலும் தேவனுடைய திட்டம் என்னை உயிரோடு வச்சார், அது ஒரு சாட்சி. மருத்துவரெலாம் கைவிட்டாங்க, அந்த நேரத்துலையும் தேவன் எனக்கு மறுபடி ஜீவனை கொடுத்து என்னை மறுபடி உயிரோடு எழுப்பினாருங்க, அது ஒரு சாட்சிங்க. அதுதாங்க அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆண்டவர்கிட்ட புரிஞ்சுக்கிட்டேன். இது போல் என்னை ஊழியத்துக்கு தான் அழைக்கிறாரு, சாட்சியாக ஏற்படுத்தியிருக்காரு, தரிசனமாக எனக்கு உண்டாக்கியிருக்காரு நினச்சோம். நான் மறுபடியும் என் வாழ்க்கையை இவ்வளோ ஆண்டவர் தெளிவாக பேசியும் மறுபடி நான் பின்னாடி தாங்க போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய விஷயமெல்லாம் தொழில் செய்யணும் இப்படி தாங்க போயிட்டு இருந்தேன். ஆண்டவர் எத்தனை தரம் என்னை வந்து எச்சரிச்சிருக்காரு. இன்னும் எனக்கு நிறைய தரிசனம் கொடுத்துருக்காரு, நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு என்ன மாதிரி ஊழியன்னு கொடுத்துருக்கிறாரு, எப்படி ஊழியம் செய்ய போகிறேன்னு கொடுத்துருக்காரு, ஏன் ஊழியத்தினுடைய பேரை கூட எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் வந்து அதெல்லாம் நான் இப்போ சொல்ல முடியாது. இப்போ தான் இந்த 2 மாதத்தில் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன்னு சொன்னது போல் இந்த 2 மாதத்தில் தான் அவரை நான் நினச்சி பார்க்குறேன். எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, என்ன அழைப்பு கொடுத்தாரு, எப்படி என்னை நடத்த போகிறாரு, என்ன ஊழிய பாதை, என்ன மாதிரியான ஊழியத்தின் அந்த பேர் எல்லாம் இப்போ தான் நான் நினச்சி பார்த்து ஆண்டவரத்தில் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இதை பார்க்குற யாவரும் இனி நான் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், மறுபடி நான் ஓடக்கூடாது, விழக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் எனக்காக ஜெபிச்சிக்கோங்க, என் குடும்பத்துக்காக ஜெபிச்சிக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில் என்னை கொண்டு வந்த ஐயா தானியல் ஐயாவுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நான் நன்றி சொல்ல காத்திருக்கிறேன். ஐயா தானியல் ஐயாவுக்காக அப்பா இந்த வேலையில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். இதோ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னது போல் ஐயாவை நீங்கள் நினைத்து, ஐயாவை குடும்பத்தை நினைச்சு அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கீங்களே, ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த, அநேகர் மத்தியில் உங்களை குறித்து வெளிப்படுத்த கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி செய்வார் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாக இன்னும் 1000 அவரை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.